வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகுமாக. இன்னைக்கு வாடும் பெற்றோர்களும் வாட்டும் பிள்ளைகளும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இந்த தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வானாக இருந்தால் அதை அடுத்து அதை போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய திருமறையினுடைய ஒரு வளமை. நரகத்தை பற்றி எச்சரிக்கை செஞ்சுட்டான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கடைசியாக சொல்வானா. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கஃபூர் ரஹீம் அப்படின்றான். நரகவாதிகளை, பாவம் செய்தவங்களை பற்றி, அந்த தண்டனையை பற்றி சொன்னால் தௌபா செய்து மீண்டவர்களை தவிர அப்படின்னு ஒரு ஆறுதலும் சேர்த்து சொல்லிட்டு போவான். தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொன்னால் வாத்து ஜக்கா, ஜக்காத்தையும் கொடுத்துடுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், சேர்த்து சொல்வான். அத்தீருல்லா, அல்லாஹ் கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னால் அத்தீரு ரசூல், ரசூலுல்லாவுக்கும் கட்டுப்படுங்க அப்படிங்கிறத சேர்த்து சொல்றான். யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவார்கள் அப்படின்னு சொன்னா வயன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை விட்டு மக்களை தடுப்பாங்க அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில அவனை மட்டும் வணங்குங்க அப்படி என்று சொல்லும் போது அடுத்து அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில நடந்துக்கோங்க அப்படின்றத சொல்வான். சூரத்து நிசா 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அவனுக்கு எதையுமே இணையாக்காதீங்க சொன்ன கையோட வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில நடந்துக்கோங்கிறான். எங்க சேர்த்து வைக்கலான்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதோடு இப்படி சொல்றான். அதே மாதிரி சூரா இஸ்ரா 14வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் முடிவாக்கிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்கள்ட்ட நீங்க நல்ல முறையில நடந்துக்கோங்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க என்று சொல்ல வந்தவன் அதுக்கு அடுத்ததாக பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில நடந்துக்கோங்க அப்படி என்று சொல்லிட்டு தொடர்ந்து பெற்றோர்களை பற்றியே சொல்லி காட்டுறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த 2 பேர்ல ஒருவரோ அல்லது 2 பேரோ உங்களிடத்துல வயோதிப நிலையில இருப்பாங்க இருந்தா ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவங்கள்ட்ட சீ என்று கூட சொல்லாதீங்க. வகுல் லஹுமா கௌலன் மஅரூஃபா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையால நீங்க என்ன செய்யுங்க, பேசி. வலா தன்ஹருஹுமா, அவங்களை அதட்டாதீங்க. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, மரியாதையான வார்த்தைகளாலே நீங்க பெற்றோர்கள்ட்ட என்ன செய்யுங்க, பேசுங்க. வஃபில் ஜனாஹ ஸுல்லி, நீங்க பணிவின் ரெக்கையை அவர்களுக்கு பணித்து கொடுங்க. மினர் ரஹ்மா, கருணை காரணமாக. வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எப்படியெல்லாம் எங்கள்கிட்ட கருணை இறக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி எங்க பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டி அல்லாண்டு அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இது 14வது அத்தியாயம் சூரா இஸ்ராவினுடைய 24வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான் 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நிஷ்குர்லி, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா, ஒலி வாலிதைக்கும், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கிறான். இது நம்ம நிறைய வசனங்களை நாம பார்க்கலாம். அப்ப யாரோட சேர்த்து வைக்கிறான்ற பாருங்க. ஒரு மனுஷன் நன்றி கடன் படுறதா இருந்தா அல்லாஹ் நம்மளை படைச்சான், ஒன்றும் இல்லாம இருந்து அல்லாஹ் நம்மளை படைச்சான். அடுத்து நன்றி கடன் படுறதா இருந்தா நம்மளை வளர்த்தவங்க, பெற்றவங்க, நமக்கு எல்லாத்தையும் இந்த உலகத்துல கற்றுத்தந்தவங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் படணும். அதனாலதானோ என்னவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறதை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்துல யார்கிட்ட நாங்க நெருக்கமான தோழமை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உம்முக்கண்டாங்க, உன்னுடைய தாய் தான் அப்படின்னாங்க. சும்மமன், அதுக்கு பிறகு உன்னுடைய உம்மான்றாங்க. அதுக்கு பிறகு அப்போவும் உன்னுடைய உம்மா தானே. அதுக்கு பிறகு அப்போ உன்னுடைய வாப்பா அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த தாய்க்கு அவ்வளவு நெருக்கத்தை நமக்கு தந்திருக்கிறாங்கிறத நாங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும்.
இப்ப ஒரு தாய் தகப்பன்ங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அல்லாவுக்கு அடுத்தபடி நன்றி கவன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதே மாதிரி உலகத்திலே ஆக பெரிய ஒரு பாவம் அல்லாஹ்க்கு இணை வைத்தல். இந்த பெரும் பாவங்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்க்கு இணை வைத்தல். அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றா என்ன வாலிதி, பெற்றோர்களுக்கு என்ன செய்யறது, நோவினை செய்யறது. பெற்றோர்களை நீங்க என்ன செய்யுங்க, நோவினை செய்யறது ஆக பெரிய ஒரு பாவமா இருக்கு. பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது. அப்படியான விஷயங்கள் விருள் வாலிதைங்கிறது பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில நடந்து கொள்வது. பெற்றோர்களை நோவினை செய்தல் ரப்புக்குள் வாலிது ரொம்ப பெரிய ஒரு அநியாயமான ஒரு விடயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பெற்றோர்கள் விஷயத்துல எப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்க நம்ம கிட்ட நடக்க சொல்லுதுன்னா, சூரத்து லுக்மான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெற்றோர்கள் ஈமான் கொள்ளாத காபிர்களாக இருந்து உங்களை அவங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கும்படி திண்டித்தா அதுக்கு கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களை அவங்கள்ட்ட நல்ல முறையில நடந்துக்கோங்க. அல்லாஹ்க்கு இணை வச்சு அல்லாஹ்வோட அவங்க சண்டைக்கு போறாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கவே மாட்டேங்கிறான். உன் பெற்றோர்கள் எனக்கு இணை வச்சுட்டாங்களா, அது என்னுடைய விஷயம், நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா இருந்துக்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கிட்ட நல்லா நடந்துக்க. அந்த இணை வைக்கிற விஷயத்துல ஒண்ணு தெரிஞ்சிச்சு அதுக்கு கட்டுப்படணும். மற்றும்படி நீ அவங்கள்ட்ட என்ன செய், நல்ல முறையில நீ நடந்துக்க அப்படிங்கிற விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த திருக்குர்ஆன் வசனத்தை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது இதை நம்ம கவனிக்காம விட்டுக்கிட்டே இருக்கிறோம். முற்றத்து மல்லிகை மணக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. உண்மையா யதார்த்தமா நம்ம எல்லாருக்குமே இந்த நன்றி உணர்வுங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. யாராவது ஒரு டீ காபி வாங்கி தந்தா கூட போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். திரும்ப அவங்களை கண்டா ஏதாவது பிரதிகாரம் செய்யணும். ஒரு விருந்து போட்டாலே மறக்க மாட்டேங்கிறோம். அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு வரணுமேங்கிறோம். ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும். ஒரு நன்றி உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. அது இயல்பா எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனா பெற்றோர்கள் விஷயத்துலதான் இந்த நன்றி உணர்வை நம்ம மறந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்னா என்ன செஞ்சாலும் அவங்க தாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்த தியாகங்களை நம்ம கிட்ட ஒருபோதுமே சொல்றதில்லை. இந்த உலகத்துல எதையோ ஒரு நட்புக்காக வேண்டி, யாரையோ ஒருத்தரை விரும்பினதுக்காக வேண்டி பெற்றோர்களை நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். நம்மள இன்றைக்கு ஒரு ஆள் விரும்புது, ஒரு ஆள் பார்க்குது, நேசிக்குதுன்னு சொன்னா நம்மளை கண்டு பார்த்து அதனாலதான் நேசிக்கும். ஒரு பெண்ணை ஒரு பையன் நேசிக்கிறான்னா அவ கண்ணியா இருக்கு, குமரா இருக்கிறா, அழகா இருக்கிறா, கியூட்டா இருக்கிறா, இப்படி இருக்கிறா, அவகிட்ட ஒரு திறமை இருக்கு, இவன் நல்லா பாட்டு பாடுறா, இவன் நல்லா கராத்தோதுறா, இவன் நல்ல நுழைய உள்ளதா இருக்கிறா, இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் ஒருத்தர் நேசிப்பாங்க. நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால எனக்கு அவனை பிடிக்கும்டா, அவன் ரொம்ப சொஃப்டான ஆளுதான், அவன் ரொம்ப பாவண்டா, அப்படி ஏதாவது ஒரு ஒன்றுக்காகத்தானே நம்ம நேசிப்போம். உலகத்துல எதுக்குமே இல்லாம ஒரு நேசிக்கிறாங்க, அது பெற்றோர்கள் மட்டும்தான். நம்ம வயிற்றுல குழந்தையா உருவான உடனே ஆனா பெண்ணா, கருப்பா சிவப்பா, நல்லதா கெட்டதா, குருடா செவிடா எதுவுமே தெரியாது. என் பிள்ளை என் பிள்ளை என்றுதான் இந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. இன்கேஸ் அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு அங்கவீனமா, ஒரு கண்ணு தெரியாம, ஒரு மூல வளர்ச்சி இல்லாம, ஒரு பரிதாபமான ஒரு நிலையில, ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்துல சில நேரம் அந்த குழந்தை மவுத்தாகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில பிறந்திருந்தா கூட அந்த பிள்ளைதான் எனக்கு ஒண்ணு, என் பிள்ளைய தந்துருங்கன்னு தான் கேட்போம் நம்ம. எந்த தாய்மை நர்ஸ் சொல்றான், உங்களை எனக்கு நல்லா தெரியுமா, அவ கண்ணு முழிக்கல, குழந்தைய வேணும்னா மாத்தி தரட்டுமான்னு கேட்டா இல்ல இல்ல இல்ல, என் குழந்தைதான் எனக்கு, எப்படி வேணும்னா நான் குழந்தைய எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய வாங்கி எடுக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். காணாத உறவுக்கே கஷ்டப்படுற தயாரானதை அவங்க சந்தோஷமா எடுக்கக்கூடிய ஒரு உறவு இந்த பெற்றோர்கள்ங்கிற அந்த உறவு தான். யாருக்காக வேண்டியோ கஷ்டப்பட்ட நமக்கு அது அது வாழ்க்கையில பிடிக்காதுதான். ஆனா பிள்ளைகளுக்காக இன்னும் காணல அதை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாய் கருவில சுமந்தாலும் ஒரு தகப்பன் அதை தலையில சுமந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த தகப்பன் தலையில சுமந்துக்கிட்டே இருக்கான். அந்த குழந்தைக்காகவே அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்காக வேண்டிய ஓடுறான், தேர்வான், அதுக்காக வேண்டிய துவா செய்றாங்க. நம்ம தாய் நம்மளை கருவில சுமந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்காங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்க இவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு இடுப்பு வருத்தத்தை பொறுத்துக்கிறாங்க. இப்படி குனிய முடியுமா, நிமிர முடியுமா, குப்புறப்படுத்த முடியுமா, ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா, ஓட முடியுமா, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் செஞ்சு கொண்டு பாப்பா பின்னாடியே நின்றுகிட்டு இருப்பார். பத்திரமா பார்த்து, பாரம் தூக்காத, இதடி செய்யாத, நான் செஞ்சு தரேன்ட்டு வாப்பா. அந்த தாய் எவ்வளவு வலியை தாங்குறான். நம்ம ஏதாவது ஒரு பேக்கை தூக்கிட்டு போனாலே எப்போ ஊடு வரும், எப்போ பஸ்ல நிப்பாட்டுவாங்க, அதை தூக்கி கீழே வைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 மாசமா நம்மளை வயிற்றுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு அந்த தாய் படுற பாடு இருக்குமா. நீங்க கர்ப்பிணி பெண்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும்.
வயிறு தெரிய தேவையில்லை, கர்ப்பமா இருக்கிறாங்கிறது தெரியும். அவங்க கண்ணு சிவந்து தான் இருக்கும், மூக்கு பல் சிவத்து போய் விரிஞ்சு போய் தான் இருக்கும். அவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டே இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கர்ப்பிணி பெண்களை முகத்தை பாருங்க, அவங்களுடைய மூக்கு எப்பவுமே சிவந்து போயிருக்கு, அது எப்பவுமே விரிஞ்சு போயிருக்கு. அவங்க கண்ணு கலங்கின நிலையில தான் இருக்கு. முகத்தை பார்த்தே பழையவங்க சொல்லுவாங்க இவங்க கர்ப்பமா இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு வலிய வேதனை அவங்க தாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது சுகமா தான் இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை எட்டி உதைச்சா வலி, எட்டி உதைக்கலாட்டி அவங்க மனசு தாங்காது. ஐயோ புள்ள உசும்பல்லையே, எட்டி உதைக்கலையே, என்னாச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு அப்பா அழுவாங்க. வலிக்கும் போது அழமாட்டாங்க, வலிக்காத போது அழுவாங்க. என் பிள்ளை உசும்பல்ல, டாக்டர்கிட்ட ஓடி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னா நிம்மதி. அப்படியான ஒரு உறவு தான், நம்மளை காணாத ஒரு உறவு தான் இந்த தாய் தகப்பன் நமக்கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு உறவு. இயல்பாக சைக்காலஜிக்கலாக ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் நடந்துட்டுண்டா அந்த வழியை நம்ம திரும்ப பார்க்க மாட்டோம். பாப்பா இந்த வியாபாரம் செஞ்சு போ, நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, இனிமே அது வேணான்றோம். கையில் ஒரு காயம் வந்து அழுத்துது, பத்துது, பதறுது அப்படின்னு சொன்னா டாக்டர் இந்த விரலை வேணுமெண்டா வைக்கிறீங்களா, எனக்கு இது தாங்க முடியாதுன்னு. ஆனா ஒரு குழந்தைய சுமக்கிற ஒரு தாய்க்கு அது ரொம்ப ஒரு வலி. அது பிரசவம் செய்யறது ஆகப்பெரிய ஒரு வலி, உலகத்திலேயே ஆகப்பெரிய வலி. எல்லாம் அல்லா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, உன் தாய் உன்னை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு சுமந்து உன்னை பெற்றெடுத்தால் உனக்கு 2 வருஷம் பால் கொடுத்தாங்க சூரா லுக்மான்ல அல்லாஹ் தஆலா சொல்ற 31வது அத்தியாயத்திலே. ஆனா ஒரு தாய் அந்த உலகத்திலேயே பெரிய வலியை தாங்கி ஒரு குழந்தைய பெற்றா, சாதாரண சைக்காலஜிக்கலா பார்த்தா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்க கூடாது, மாட்டேன்றோம். ஆனால் அடுத்து ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள் என்றால் அந்த வலியை மீறின அந்த குழந்தை பாசம்தான், அந்த பிள்ளை பாசம்தான். நான் செத்து போனா கூட பரவாயில்ல என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவா. சில நேரம் ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைய காப்பாற்றணும் அல்லது தாயை காப்பாற்றணும்னு சொன்னா அந்த தாய் சொல்லுவா, என் பிள்ளைய காப்பாற்ற என் புருஷன் கையில கொடுத்து, அவளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறான். குழந்தை பிரசவமான தாய்மார்களுக்கு ஒரு நோய் வரும், அதை போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் சொல்லுவாங்க. மக்கள் பழைய ஜென்னி குடிக்கிறது என்றெல்லாம் சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ங்கிற அந்த நோய் வந்துட்டுன்னு சொன்னா அந்த பிரசவத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு வகையான ஒரு பீதி, ஒரு பயம், அந்த குழந்தையை பெற்றதுக்கு போறோம் அந்த தாய்க்கு வரக்கூடியது. அவங்களுக்கு மைண்ட்ல ஏதோ ஒரு தோட்ஸ் வந்துகிட்டு இருக்கும், அதை சொல்றது ஹாலுசினேஷன். அந்த தோட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சில நேரம் நீ செத்துப்போ, நீ சாவு, நீ நல்லா இருக்க மாட்டேன், இந்த குழந்தைய நீ வளர்க்க மாட்டேன், நீ சரியா இருக்க மாட்டேங்கிற ஒரு தோட்ஸ் வரும். இந்த மனநோய்க்கு இப்ப மருந்துகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மருந்துகள் செய்யாம ஒரு சில இடத்துல இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல முத்திர குத்தப்பட்டு டிவோர்ஸ் ஆகிற கேஸ் எல்லாம் இருக்கு. நமக்காக அவ அந்த நோயை தாங்கிக்கிட்டே இருக்கிறான். சில நேரம் இவங்களுக்கு மருத்துவம் செய்யப்படலாம அந்த குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் நம்மளை பெற்றதுக்காக அந்த தாய் அதுல இருந்து ஒரு மனநோயாளியாவே மாறி போயிட்டே இருக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை ஒரு தாய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்றத நாங்க பார்க்கணும். ஒரு தாய் எந்த அளவுக்கு அந்த 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 தியாகங்களை செய்யறா அப்படின்னு சொன்ன பாருங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சீசர் அப்படின்னு சொன்னா வயிற்றை வெட்டி குழந்தை எடுக்கிறது நார்மல் பிரசவம், சுகப்பிரசவம் அப்படின்றா கூட அந்த பெண் உறுப்பை கிழிச்சு தான் அந்த குழந்தைய எடுப்பாங்க. அப்பவும் அங்க தையல் விழும். அந்த ஒரு டாக்டர் நமக்கு தெரிஞ்ச ஒரு வியோஜி அவர் என்ன சொல்றா, மௌலவி அந்த 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 தாய்க்கு தையல் போடணும், அந்த பிரசவித்த வழியில அங்க தையல் போடணும். அந்த தையல் போடும்போது ரொம்ப வலிக்கும், ஏன்னா உடம்புலயே ரொம்ப சொட்டான இடம். அந்த இடத்துல தையல் போடுறதுக்கு நாங்க ஒரு யுக்தியை கையாளுவோம் தெரியுமா? பிரசவமான அந்த குழந்தைய தொப்புள் கொடியை வெட்டி அதை தொடச்சி அவ நெஞ்சில தூக்கி வைப்போம். அந்த குழந்தை மேல கையை வைக்கும்போது நாங்க தைக்க தொடங்குவோம். அந்த தாய்க்கு விளங்க அந்த குழந்தை பாசம், அந்த வலியே விளங்காம போகும். நம்மள தாய் இப்பதான் பாக்குறான், என்ன பிள்ளை டாக்டர்? ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, இதான் என் குழந்தை, அவ்வளவுதான். அந்த குழந்தையில கையை வச்சாலேயே அந்த வலி விளங்காம அந்த தாய் மகிழ்ந்துகிட்டு இருப்பாள். இன்னொரு ஆச்சரியம் என்று டாக்டர்மார் சொல்றாங்க, அந்த அளவுக்கு பாசம் காட்டுறதுதான் அந்த தாய். அந்த வலியில அந்த பிரசவமான தாய் ஒரு தண்ணி கிளாஸை தூக்கினா கூட வலிக்கும், தண்ணி கிளாஸை தூக்கினா கூட வலிக்கும்.
பகல் நேரங்கள்ல எல்லாம் உறவுக்காரங்கெல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. அந்த குழந்தை பசிக்காக அழும்போது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குழந்தை தாய்ப்பால் கொடுக்குதுங்கிறது தெரிஞ்சா கண்ணு படும். அவ்வளவுக்கு அதிகமா நம்ம தாய்ப்பால் கொடுப்போம். அந்த குழந்தைய தூக்கி மார்பில் வைக்கும் போது எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துருவாங்க, எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஜாமத்துல குழந்தை அழும். அந்த அழுகை அந்த தாயை எழுப்பும். அந்த தாய்க்கு அந்த குழந்தையை தூக்கி எடுக்கும் போது இருக்கிற வலியை விட அந்த தாய் பசியோட இருக்குதே என்கிற வலிதான் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால இந்த தாயை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ஒதுட்டம் அடிச்சு கண்ணை பொழிஞ்சு தண்ணீரை பிழிந்து அந்த தாய் அந்த குழந்தைய தூக்கி மார்பு வரைக்கும் கொண்டு போய் அழுது அழுது பால் கொடுப்பாள். அந்த தாய் குழந்தைய தூக்கி மார்புல வச்சு பால் கொடுக்கும் போது அவளுக்கு வலி, குழந்தைக்கு பசி ஆகுது. இப்படித்தான் நம்முடைய உம்மா நம்மளை என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ஜுரம் வந்துட்டுன்னு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு வலி வந்துட்டு வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னா போட்டுட்டு தூங்க மாட்டாங்க. விடிய விடிய நம்மளை பக்கத்திலேயே வச்சுட்டு தொட்டு தொட்டு பார்த்து எப்ப விடியும், எப்ப ஹாஸ்பிட்டல் போகலாம், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும், இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்குது, இப்படியே பார்த்து பாப்பா ஒரு பக்கம் உம்மா ஒரு பக்கம், நீங்க வேலைக்கு போகணும், நீங்க தூங்குங்கன்னு அவ முழிச்சுக்கிட்டு இருப்பான். இல்லம்மா நீ கொஞ்சம் தூங்கு, நான் பார்த்துட்டீங்கன்னு நம்ம பாப்பா முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து அந்த பிள்ளைய தொட்டு தொட்டு விடிய விடிய முழிச்சுட்டு இருப்பாங்க. சாப்பாடு இருக்கும், பசி இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. நான் எப்படி சாப்பிடுவேன், என் பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளை தாய்ப்பால் குடிக்கிறது, நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க திட்டுவாங்க, அம்மா நீ தாய்ப்பால் கொடுக்கணும் அதுக்காக சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட மாட்டாங்க. போட்டு போட்டு முழுங்கிடுவாங்க, எனக்கு தாய்ப்பால் கொடுக்கணுமேங்கிறதுக்காக. இதுதான் நம்முடைய தாய். எல்லா தாய்மார்களுக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்கும். எப்போவாவது ஒரு நாள் நம்முடைய உம்மா நம்மளை உட்கார வச்சு உனக்காக எத்தனை நாள் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமான்னு எப்போவாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சிடுவாங்க. அது கூட நீ கவலைப்படக்கூடாதுங்கிறதுனால, நீ யோசிக்க கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது, நீ கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இதையெல்லாம் நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் அவருக்கு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பேச தொடங்கினா இது என்னம்மா அப்படின்னு கேட்டா அது பூ, இது என்னம்மா அப்படின்னு திரும்பவும் கேட்போம். இது பூடா செல்லும் அப்படின்னு, என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. பூடா அப்படிமா, என்னம்மான்னு கேட்பான். பூடா அப்படிமா 10 தடவை கேட்டாலும் சந்தோஷமா பதில் தருவான். 100 தடவை கேட்டாலும் பாரு அவன் உதட்ட பாரு, எப்படி கேட்கிறான் பாரு, திரும்ப திரும்ப கேட்கிற அறிவு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் ஆறுதலாக நமக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாசின் சூறாவுல 68வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார், ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க். யாருக்கு நாம் வயதை நீட்டி கொடுக்கிறோமோ அவரை படைப்பால் நாம் புரட்டி விடுகிறோம்ன்றான். இப்ப இதே தாய் தகப்பன் வயோதிப நிலையை அடைவாங்க. வயோதிப நிலை அடையும் போது படைப்பால் புரட்டுவான்றான். படைப்பால் புரட்டுறா என்ன, திரும்ப சின்ன பிள்ளை ஆகுறாங்க. டாக்டர்ஸ்மார் என்ன சொல்றாங்க தெரியுமா? 65 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு மூளையில இருக்கக்கூடிய அசிட்டைட் கோலின் கம்மியாகும். அசிட்டைட் கோலின்ங்கிற ஹோமோன், நம்ம மூளையில நிறைய ஹோமோன்கள் இருக்கு. டோபமைன், கோர்டிசோல் ஹோமோன், அசிட்டைட் கோலின். இந்த அசிட்டைட் கோலின்ங்கிறது கம்மியாகும், ட்ரையாக அவருடைய மூளையில உள்ள சில செல்லுகள் டெத் ஆகும். அப்படி டெத் ஆனா அதை சொல்றது டெமென்சியா இல்லாட்டி அல்சைமர்ன்னு சொல்றது. வயசான ஆட்களுக்கு வரக்கூடிய நோய் அல்சைமர் இல்லாட்டி டெமென்சியமா, அது 65 வயசுக்கு மேல வந்து அவங்களுக்குரிய நிலைமை என்னண்டா சின்ன பிள்ளையாயிடும், மறதி ஏற்பட்டோம். இப்பதான் நம்ம சாப்பாடு கொடுத்திருப்போம், எனக்கு யாருமே சாப்பாடு தரலையேம்மா. இப்ப வயசை நம்ம கூட்டி கொடுத்தால் 36வது அத்தியாயம் 68வது வசனத்துல அவர்களை படைப்பால் புரட்டி விடுவோம். நம்மளை சோதிக்கிறான்ல. நம்ம வீட்டுல வயசான நம்மளோட அம்மா அப்பா இருப்பாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வந்திருப்போம், என்னை யாரும் பார்க்கலையே, எனக்கு யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகலையே. நமக்கு ஒரே தடவை ஒரே விஷயத்த 2வது தடவை சொன்னாலே கோபம் வந்துடுது. நன்றி கெட்டது கிளடி, நன்றி கெட்டது கிளடி. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றவங்கள்ட்ட எல்லாம் மானத்தை வாங்குறாங்க. நம்மளை பற்றி எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க அவங்க. நம்ம ஒரு தடவையிலேயே நம்ம நன்றி கெட்டவர்களாக நடந்தோம். அல்ல நம்மளை தான் சொல்லிக்கான். 1000 பேர்கிட்ட சொல்லட்டுமே, சிரிச்சுக்கிட்டே இல்லைம்மா போயிட்டு வந்துடலாம், இப்ப இந்த மருந்தை சாப்பிடுங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நாம சொல்லும் போது சிரிச்சாங்க அவங்க.
இப்ப அவங்க ஒரே விஷயத்த 2வது தடவை சொல்லும்போது நம்ம கோபப்பட்ட இது நியாயமா? இதான் நான் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்ப இந்த பெற்றோர்கள்ங்கிறவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கிட்ட நேசமா தான் இருப்பாங்க. என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஆகக்கூடாது அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்னுடைய ஆபீஸுக்கு ஒரு பெண்ணு வர்றா. அவங்க இரத்த காயத்தோட வந்ததுனால அவங்க அப்பாயின்மெண்ட் போடாட்டியும் இருக்கிறவங்க அவளை உள்ளூர் குடிச்சிட்டாங்க. எங்க ஊரு தான் வந்துட்டாங்க. நெத்தியில இருந்து ரத்தம் வருது, கையெல்லாம் அப்படியே காயமா இருக்கு. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட மகன் ஒரு மனநோயாளி, ஸ்கிசோப்ரினியான்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோயாளி. அவர் உமாவை போட்டு அடிச்சிருக்கிறார். பாப்பா இல்லை, உமாவை போட்டு அடிச்சிருக்கார். வீட்டில் இருக்கிற ஜன்னல் கண்ணாடி எல்லாமே உடைச்சிருக்கிறார். இவங்க பிடிக்க போனதுக்கு இவங்களையும் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு இரத்த காயத்தோட அவ நேர என்கிட்ட சொல்றா, என் பிள்ளைக்கு சுகம் இல்லை, வீட்டுல ரொம்ப அட்டகாசமா இருக்கிறான், அவனை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இல்லையா அப்படின்னா கேட்கறான். நாங்க தான் என்னம்மா இது என்ன காரணம், அவன் தான் அடிச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, பிள்ளை அடிச்சுட்டான் அப்படின்றான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா போலீஸ்ல பிடிச்ச பிள்ளை அடைச்சிடுவாங்களே சார். எந்த நிலையில அவன் இருக்கிறான்னு பாருங்க. அடிச்சா வலிச்சா அவனை திருப்பி அடிக்கிறன்னு தானே மனுஷனுக்கு வரணும். அவன் என்ன சொல்றான், ஹாஸ்பிட்டலுக்கு போனா போலீஸ்ல அங்க இது என்ன போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கும் இல்லையா? அப்ப போலீஸ்ல என் பிள்ளைய பிடிச்சி அடிச்சிடுவாங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, அடிச்சா கூட பரவாயில்ல, அவனுக்கு ஒண்ணும் இல்லையா மருந்து. அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு தாய்க்கு மட்டும்தான் வேணும். ஹஸ்பண்ட் அடிச்சா கூட மனைவி போலீஸுக்கு போவான். ஹஸ்பண்ட் அடிச்சா கூட மனசு நீயா நானாண்டு பார்த்துருவா, உடனே போலீஸ்ல போய் புகார் கொடுத்துருவா. ஆனா ஒரு மகன் அடிச்சிருக்கான், அந்த தாய் எனக்கு அவன் அடிச்சுட்டான், அல்ல அவனுக்கு ஒன்றும் கொடுத்துடக்கூடாது, அவன் தெரியாம செஞ்சுட்டான், அவன் நோயாளியால அடிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்தாவ ஆகி போறான். அந்த அளவுக்குள்ளதுதான் இந்த தாய். இந்த தாயை புரியாம, இந்த தகப்பனை புரியாம இந்த பிள்ளைகள் நடக்கிறது தான் வாட்டும் பிள்ளைகள்ங்கிறான். இந்த தாய் தகப்பனை புரிஞ்சு அதுல மனசு நோகாம நடக்கக்கூடாதா? இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இந்த லவ் பண்றதுதான், இந்த காதலிக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி கொடுக்க, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கொடுக்க தெரியாதா? ஆனா இவங்க என்ன செய்யறாங்கடா, தாய் தகப்பன்ற மானம் மரியாதை நம்முடைய மார்க்கம் எதுவுமே வழங்க மாட்டேன். ஒரு அந்நிய பெண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அல்லது ஒரு அந்நிய ஆணை காதலிச்சுக்கிட்டு இன்றைக்கு வாழ்வா. அதை பற்றி யாராவது போய் அந்த உம்மா கிட்ட போய், அம்மா உங்க பொண்ணு காலேஜ் என்ற பேர்ல ஒரு பையனோட சுத்திக்கிட்டு இருக்குமா, அவன் காவிரு அப்படின்னு சொன்னா இந்த தாய் என்ன நினைக்கிறா தெரியுமா? என் பிள்ளை அப்படி எல்லாம் பண்ண மாட்டாது, நீங்க பொய் சொல்றீங்க போங்க, நீங்க யாரையோ பார்த்துருப்பீங்க. கண்ணால கண்டன்னு சொன்னாலும் நம்மளை பொய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். என் பிள்ளை அப்படி இல்லை. கடைசியிலதான் பாய் சொன்னாரு, நான் கேட்டேன்னா எவ்வளவு பேர் சொன்னாங்க, நான் நம்பினனே ஒன்னு என்று அல்லோல கல்லம் கொடுத்து அழுகுறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு துரோகம், அல்லாஹ்க்கு மாறு செய்யற அது வேற விஷயம். ஆனா நீ எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற. யாரை நாம காதலிக்கிறோம்? ஒரு முஸ்லிமை காதலிச்சாலே நாம ஜினாவுல இருக்கிறோம். ஒரு முஸ்லிமை காதலிச்சாலே அது ஜினா. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலி, ஒலியுடைய சம்மதம் இல்லாமல் அது திருமணம் இல்லை. திருமணம் இல்லாட்டி அடுத்தது என்ன? அது விபச்சாரம் தான். ஒரு பாப்பா முடிவு கொடுக்காம எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனோட பேசுவாங்க? ஏன் அது? ஒரு வாப்பா உம்மா தான் அந்த அந்த பிள்ளைட விஷயத்துல எல்லாம் பார்ப்பாங்க. இவ ஹாய் சொன்னதை மட்டும் பார்ப்பான், அவன் சொன்னதை மட்டும் நம்புவான். அவன் எவ்வளவு பெரிய மோசமானவனா இருந்தாலும் அவருக்கு அது என்ன செய்யாது, பழங்காது. அப்ப அந்த அந்த தாய் தகப்பன் எப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகும் அதை பற்றியே யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை பற்றியே யோசிப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சதா அதுதான் எண்ணமா இருக்கும். ஒரு பிள்ளை வயசுக்கு வந்தோடனே அதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமே, பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டாலே, 20 வயசு ஆகுதே, என்ன பண்றது என்று மனசுக்குள்ளேயே அழுதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதான் இந்த பெற்றோர்கள். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்துகிட்டு உழைச்சி 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 தேஞ்சிக்கிட்டு சொந்த மனைவியை விட்டு அவன் பிரிஞ்சிருக்கிறான் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக.
இது பிள்ளைகளுக்கு வழங்க மாட்டேன், இது பிள்ளைகளுக்கு வழங்க மாட்டேங்குது. அப்ப அந்த பெற்றோர்களுடைய வலியும் வேதனையும் நமக்கு வழங்க, நம்ம இன்னும் பண்ணிட்டு யாரோட பேசிட்டு இருக்கோம், யாரோட பேசிட்டு இருக்கோம். அல்லாஹ் நமக்கு எழுதின சோடியத்தான் அல்லாஹ் தெருவானுங்கிறது கன்ஃபார்மான ஈமான் கொண்ட ஒரு விஷயம் தானே. கலாக்கத்துல ஈமான் கொண்டு தானே இருக்கிறோம். ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, சூரத்துல நாம் 59வது வசனம். ஒரு மரத்துல இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்துல இல்லாம கீழே அல்லாட அறிவில் இல்லாம விழாதுங்கிறானே அல்லாஹ். அப்ப எழுத்துத்தானே நடக்கும். எதுக்கு நம்ம அவசரப்பட்டு இந்த ஒரு தப்பான உறவை தேடணும்? சூரத்துல் பக்கரா 221வது வசனத்துல முஸ்லிம் அல்லாத ஒருத்தரை நீங்க திருமணம் முடிக்கணும் என்று அடிச்சு சொல்றானே அல்லாஹ். அவங்க ஆச்சரியப்படுத்தும் அழகனாக அழகியாக இருந்தாலும் சரி, அதை விட ஒரு அடிமை சிறந்ததுங்கிறானே அல்லாஹ். எப்படி நம்ம அதை முடிச்சு கொள்வோம்? அப்ப அது தப்பு அப்படிங்கிற ஒரு விளக்கம் விளங்குது இல்லை. இன்னைக்கு பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்றால் இந்த விஷயம்தான், காதலிக்கிற விஷயம். எதுக்கு நம்ம அந்த அவசரப்படணும்? இவ்வளவுக்கு நம்மளை வளர்த்து ஆளாக்கி, நமக்கு நிறம் தெரியாத நேரம், நமக்கு அளவு தெரியாத நேரம், நமக்கு உடுப்பு தேடி, கலர் தேடி, டிசைன் தேடி, கடையா ஏறி நம்மளை பார்த்து அழகு பார்த்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவ உடுப்பத்தான் நல்லா வச்சிருப்பான். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு மூக்கெடுத்து உடம்பையில சட்டையில தேய்ச்சிட்டு அந்த பிள்ளைய அப்படியே துப்புர வச்சு தள்ளி நின்று பார்க்கறதுதான் நம்முடைய தாய். இப்படியெல்லாம் நம்மளை வளர்த்த அந்த தாய்க்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு கணவனை பார்த்து தரணும் என்று தெரியாதா? நல்ல ஒரு மனைவியை பார்த்து தரணும் என்று தெரியாதா? ஏன் அந்த மனசை போட்டு வாட்டி வளைக்கணும்? எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது! இதெல்லாம் மன்னிப்பானா? அதானே பெரும் பாவத்துல உண்டாக பெற்றோர்களை நோவினை செய்தல்ங்கிறது. பெற்றோர்களை நோவினை செய்தல்ல பெற்றோரை போட்டு அடிக்கிறது, சித்திரவதை செய்கிறது, சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட பெருசுதான் காதலிக்கிறது. நம்ம அவங்கள உசுரோட கொளுத்துறதுக்கு சமன். நடைப்பு நம்ம மாறி போடுறாங்க. நம்ம பிள்ளை ஒருத்தனோட அந்நியனோட ஓடி போயிட்டு ஒருத்தனோட போயிட்டான்னுச்சுன்னா அந்த வாப்பாக்கு பள்ளி வாசலுக்கு வர முடியுமா? யாரை பார்த்தாலும் இதையே வச்சு பார்க்குற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படும். யாரை பார்த்தாலும் ஐயோ பார்க்குறாங்களே, செத்துருவாங்க. அந்த தாய்க்கு குடும்பத்துக்குள்ள எங்கேயாவது போய் டீ குடிக்க முடியுமா? யாராவது வந்து பேச வந்தாலும் மறைஞ்சுக்கிட்டு போற ஒரு சூழ்நிலை வேறு. தற்கொலை செய்யறது மட்டும் ஹலாலா இருந்தா எப்பவும் செத்துருவாங்களே. எவ்வளவு பெரிய ஒரு வேதனை அந்த தாயின் தகப்பனும் அனுபவிச்சு கேட்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் விஷயத்துல அவங்க இவ்வளவு கரிசனை எடுக்கிறாங்களே, அந்த தாய் தகப்பன் விஷயத்துல ஏன் பிள்ளைகள் யோசிக்க மாட்டேங்க? இதுக்கு சொர்க்கம் தாரானே அல்லாஹ், இதுக்குத்தானே சொர்க்கம் தாரான். யுத்தத்துக்கு வேற போறேன், உயிரை கூட விட தயாரண்டு வந்த ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உனக்கு வயசான தாய் அல்லது தகப்பன் இருக்குதான்னு கேட்டாங்க. ரெண்டுமே இருக்குது யார சொல்லலான்னு. அங்க போய் அவங்கள்ட்ட போய் போர் செய்யுங்க, அவங்களுக்கு பணிவிட செய்யுங்க, சொர்க்கம் அந்த வழியில உங்களுக்கு லேசா கிடைச்சிடும் ஓடுங்க அப்படின்ட்டாங்க. இங்க யுத்தத்துக்கு ஆள் தேவைதான், ஆனா நீ எங்க போறாங்க? அதை விட குறுக்கு வழி. அந்த தாய் தகப்பன்ட்ட நல்ல முறையில நடந்துக்கோங்க. அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசுவாங்க, வயது போன நிலையில உணர்வாங்க, தாங்கிக்கோ. எத்தனை நாளைக்கு எவ்வளவு நாள் அந்த தாய் தகப்பன் இருக்க போறாங்க? மரணிக்கும் வரைக்கும் அவங்களோட அன்பா இருந்து பக்கத்துல இருந்து அணைச்சி மோந்து குளிக்க வச்சு தலைய தடவி முத்தம் கொடுத்து பக்கத்திலேயே வச்சிருந்து சரிமான்ட்டு இருந்தா என்ன? இப்போ மௌத்தானத்துக்கு புறவு கிடைக்குமா? அந்த உறவு மரணிச்சத்துக்கு புறவு அதை நாம எடுத்துடலாமா? எப்படி எல்லாம் அவங்க நெருக்கமா இருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு பாசத்தை அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். அப்ப என்னோட பெண்ணு சந்திக்க வந்திருந்தாங்க. பயான் முடிச்சதோட அந்த அம்மா வந்து காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மௌலவி எங்க வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கன்னு அந்த நிர்வாகத்திட்ட கெஞ்சி கேட்டாங்க. அங்க இருக்கிற தலைவர் சொன்னாரு, நான் கூட்டிட்டு வாங்க, நீங்க போங்கப்பா. அவங்க சொன்னாங்க, போகும்போதே சொன்னாங்க, அவங்க பொண்ணு கொஞ்சம் சுகம் இல்லாதவங்க, மன வளர்ச்சி குறைஞ்சவங்க, டவுன் சிண்டம், அதுக்குத்தான் வந்திருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். மாப்பிள்ளை மௌத்தாக்கிட்டார், மற்ற பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு இந்த ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு கீழே உள்ளதும் கல்யாணம் முடிச்சுட்டு மேல உள்ளதும் கல்யாணம் முடிச்சுட்டு வயசான தாய் அந்த வீட்டுக்குள்ள போகணும். அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே ஸ்மெல் ரொம்ப மோசமாகிருக்குது. எவ்வளவுதான் அந்த வயசான பொம்பளை துப்புரவு செஞ்சாலும் சில வாசம் வருது. அந்த 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 குமருக்குள்ளே நான் நினைக்கணும் ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கணும். முடிய சின்னதா ஆண் பிள்ளைகளுக்கு வெட்டுற மாதிரி தான் வெட்டிக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளை தலைமுடியை சரியா வச்சிருக்காங்க. சோல் போடக்கூடிய நிலைமையில இல்லை. சிரிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை இருக்குது, வாயால வடியுது, யூரின் போகும், டாய்லெட் போகும், அதுக்கு விளங்காது. இவதான் துப்புரவு பண்ணணும், சாப்பாடு ஊட்டி விடணும், சிரிச்சுக்கிட்டு அதை பிக்கும் இதை பிக்கும், இப்படியே இருக்குது. அந்த தாய் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
மனன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவோட. மனண்டா மகன் என்ற அர்த்தம். இந்த பிள்ளைய கை ரெண்டையும் கட்டி மேசக்காலோட கட்டி வச்சு கொடுத்த மகன் உங்களை கூப்பிட வந்து இந்த பிள்ளை ஓடிடும். இந்த பிள்ளைய குணமாக்கப்பட ஏற்குமா மகன்? நம்ம ஒரு சைக்காலஜி மருந்துகள் கொடுக்குறோம், கவுன்சிலிங் செய்யறோன்றதுனால இந்த குழந்தைய குணமாக்க முடியுமா அப்படின்னு அந்த தாய் கேட்கிறேன். என்னால ஒண்ணுமே பேச முடியலம்மா, இது அல்லாட சோதனை, இது இப்படித்தான் இருக்கும், நீங்க பொறுமையாயிருங்க, கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்குமா, அல்லா அவங்களுக்கு தந்த ஒரு பொக்கிஷம், இதனால சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. இந்த தாய் தன்னுடைய முந்தானை எடுத்து இப்படி விரிச்சு அந்த இடத்துல நின்று ஒரு துவா கேட்டாரு, அல்லா இந்த குழந்தைய எனக்கு முன்னாடியே மரணிக்க செஞ்சிடியா அல்லா. ஏன் தெரியுமா? நான் மவுத்தான அந்த குழந்தைய பார்க்க ஆள் இல்லையே ஆண்டவனே, அதனால எனக்கு முன்னாடியே என் பிள்ளைய மௌத்தாக்கிடியா அல்லா. இதான் அந்த தாய் கேட்ட ஒரு துவா. எத்தனை வருஷமா அவ அடைபட்டு இருக்கிறான். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பெருநாள் தொழுகை, ஒரு கல்யாணம், ஒரு டூர், ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்குமா அந்த தாய்க்கு? இந்த பிள்ளைய பார்க்கறதுலயே கண்ணுங்கிறது மாதிரி இருக்கிறான். பிறந்ததே அப்படித்தான். என்ன ஒரு உறவினால் அந்த பாசம் வந்துச்சு, என்ன நிலவு செஞ்சதுனால அந்த பாசம் வந்துச்சு. வயிற்றுல பிறந்த ஒரு காரணத்துக்காக அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து பார்த்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறது, எனக்கு முதல் மூத்த தந்துடாதே அல்லாஹ், என் பிள்ளைய நானே அடக்கம் பண்ணிக்கணும், யாரும் அடக்க மாட்டாங்க. அதுல சகோதரிகள் வந்து நிற்பாங்களா, என்னுடைய உறவுக்காரர்கள் வருவாங்களா? இதுதான் அந்த தாய் கிட்ட ஒரு துவா. இன்னும் என் மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படித்தான் எல்லா தாய் தகப்பனும் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம வேற வேற இடங்களை போய்த்துருவோம். நம்முடைய தாய் தகப்பன் வயசான நிலையில் ஒரு இடத்துல இருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி ஒரே விஷயத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. மகன் பேசினான்னா, மகன் போன் பண்ணான்னா, வந்தானா, சாப்பிட்டானோ, சம்பாதிச்சானோ, இருக்குதோ, இதுதான் பேசுவாங்க. அவங்க வயசான நிலையில இருந்துகிட்டு இதுதான் பேசுவாங்க. நம்மளை பத்தி சிந்தனை மட்டும்தான். நமக்கு தான் போன் பண்ண நேரம் இல்லையே, நமக்கு வெட்டி பேச்சுக்கு நேரம் இருக்குது, நமக்கு போன் பார்க்க நேரம் இருக்குது, ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இருக்குது. உமாக்கு போன் பண்ணி என்னம்மா செய்தான்னு கேட்டா என்ன, பாப்பாவோட பக்கத்துல போயிருந்தா என்ன, பெருநாள் வருது, பெருநாள் தொழுதுட்டு எங்கேயாவது போற யோசனை தான் இருக்கு. அன்னைக்கு போய் வயசான உமா பாப்பா பக்கத்திலே போயிருந்தா என்ன, இப்போ அவங்களுக்கு ஆசை இருக்காதா? எல்லா பேர பிள்ளைகளோடையும் அதை பார்த்து ரசிக்கிற ஆசை இருக்காதா? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடுப்பெடுக்க கடையா ஏறுவோம். பாப்பா உமா உடுப்பெடுக்கிற எப்படி தெரியுமா? ஒரே சாய்ஸ், 4 சட்டையை போடு, இதை பேக் பண்ண, 2 சாரியை காட்டு, இதை பேக் பண்ண, பிரச்சனை இல்லை. மட்டமான சட்டையை கொண்டே கொடுப்போம். அந்த வாப்பா அதை பெருநாள் தொழுகைக்கு போட்டுட்டு போய் கேட்காமலே கூப்பிட்டு சொல்றாங்க, என் மகன் எடுத்து தந்தது, என் பிள்ளை வந்து தந்தது. அவருக்கு எவ்வளவு வசதி இருக்கும், அவர் எவ்வளவு வேண்டலாம் தெரியுமா? என் பிள்ளை வேண்டி தந்தது என்று சொல்றதுல அந்த மனுஷனுக்கு ஒரு பெருமை இருக்கு. என் பிள்ளை வேண்டி தந்தது. இதை போல ஒரு 100 சட்டை வேண்டதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கு. நம்ம வாப்பா அதை விரும்ப மாட்டார். நம்ம வாப்பா விரும்புவது பிள்ளை வேண்டி தரணுங்கிறது தான். நாம என்ன நினைப்போம் தெரியுமா? அவர்கிட்ட இருக்குத்தாங்க, நல்லா நிறைய சொத்துக்கள் இருக்குது, இதைத்தான் நம்மட கையால ஒரு சட்டை, ஒரு சாரி, நம்ம கையால ஒரு ட்ரெஸ், நம்ம கையால ஒரு வேட்டி வேண்டி கொடுத்து பாருங்க, அதை போட்டுக்கிட்டே இருப்பார். என் பிள்ளை வேண்டி தந்த இருக்குல்ல, என் மகன் எப்பவுமே எனக்கு முதல்ல வேண்டி தந்துடுவான். இதை சொல்லி சொல்லியே அவங்க மகிழ்ச்சி அளிப்பாங்க. அதை நாம் ஏன் செய்ய மாட்டேங்க? மவுத்து வரைக்கும் அந்த தாய் தகப்பனை கொஞ்சம் மதிச்சு பக்கத்துல போய் இருந்து அடிக்கடி நம்ம பேசி மகிழ்ந்தா என்ன? சவுதியில் ஒரு வழக்கு நடந்துச்சு, எல்லாருக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கு. வயசான ஒரு தகப்பனை அண்ணன் எடுத்துக்கிட்டான், தம்பி எடுக்கலன்றதுக்காக கேஸ் வழக்கு போட்டுட்டான், கோர்ட்ல கேஸ் போட்டான். என்ன, என் வயசான பாப்பாவை பார்க்கறதுக்கு அண்ணன் உருவாங்க, அவனே வச்சுக்கிறான், எனக்கு வேண்டித்தாங்கன்னு தம்பி சண்டை. கோர்ட்டு ஜட்ஜி தீர்ப்பை கொடுத்துட்டாரு, மூத்த மகனுக்கு தான் பொறுப்பு இருக்குது,
அவரே வச்சிருக்கட்டும் என்று தீர்ப்பு கொடுத்துட்டார். அந்த தம்பி கோர்ட்ல வச்சு அழுகுறான். அவங்களுக்கே வயசு 60 தாண்டிட்டு தம்பி அழுகுறான், ஜட்ஜையா நாளை மறுமையில அல்லாஹ் கிட்ட உங்களை காட்டி கொடுத்த என் தகப்பனை பாக்குற பாக்கியத்தை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா. ஜட்ஜி அழுகுறான், எப்படிதான் நான் தீர்ப்பு கொடுக்கறது என்று. ஆனா இன்னைக்கு நீ பாத்துக்கோங்க அப்பாவ, எனக்கு அதுக்கெல்லாம் ஏதாது ஒதுக்கி விடுற நிலைமை நமக்கிட்ட இருக்குது. சண்டை செய்யலாம், இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சொர்க்க போகக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ஒரு அழகான வழியை சொல்லுது சொர்க்கம் போறதுக்கு. வயசான தாய் தகப்பன் இருந்தா மாஷா அல்லாஹ் சொர்க்கம் போறதுக்கு உனக்கு வாய்ப்பை தந்திருக்கான் அல்லாஹ். அதுக்கு சீர் செய். நம்ம புலி மூத்திரத்தை கழுவி நம்ம நஜிச கழுவின நம்முடைய தாய் தகப்பனை நம்ம கழுவினா என்ன? நம்ம தூக்குவோமே, நாம கழுவோமே, நம்ம நெஞ்சோட அனுப்பமே. நம்ம வாப்பா வாச்சேன் நம்மளை எப்படியெல்லாம் தூக்கியிருப்பாங்க, அருவறுப்பு பட்டிருப்பாங்களா? அதை செஞ்சா என்ன? தயவு செஞ்சு வயசான பெற்றோர்கள்ல மனசு உடைச்சிடாதீங்க, அவங்களோட அன்பாயிருங்க. பாப்பா எப்போதுமே நம்ம கிட்ட வில்லங்குமா இருப்பார். ஒரு வில்லனா இருக்கிற ஒரு பாசம் உள்ளவர் தான் பாப்பா. தகப்பன் அப்படித்தான். பிள்ளைகளுக்கிட்ட என்ன இப்ப எங்க போற, உள்ளவா, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்ற. ஆனா உள்ளுக்குள்ள பாசம் இருந்ததுனாலதான் அவர் சொல்றார். அம்மாக்கள் முன்னாடியே அழுதுருவாங்க, அப்பாக்கள் முன்னாடி அழமாட்டாங்க. எங்கேயாவது ஒரு குளக்கரை, ஒரு கடற்கரை, பைக்கில் போய் ஒரு சந்தையில வச்சு நான் பேசி அழுவாங்க. ஒரு தகப்பன் எப்படி அழுதானுங்கிறத நான் ஒரு இடத்துல பார்த்தேங்க. எங்கள் ஃபேமிலியில் ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பிரசவமாகி டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வராங்க. நானும் அந்த இடத்துல, நமக்கும் நல்ல மகரமான இடம், உட்கார்ந்துருக்கிறேன். அவங்கள கொண்டாந்து இறக்கி இவர் அந்த சேர்ல இருந்துக்கிட்டு இப்படி கார்ல இறங்குறது இப்படி பார்க்குறாரு, துடிக்கிறாரு. மகளை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அப்படியே மகளை கொண்டு வந்து கட்டில ஏற்பட்டி அவ வயிற்று கொட்டிக்கிட்டு அப்படியே நைஸா சாஞ்சிட்டாங்க. அந்த பிள்ளைய தூக்கிட்டு அந்த குடும்பத்தை ஆக்கள் எடுத்துக்கிட்டு அங்க ஓடுறது, எனக்கிட்ட தாடி எல்லாரும் கொஞ்சறாங்க. நான் இவரை நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் மகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் அந்த பிள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் மகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்படி பார்க்கிறாரு, மகள் அப்படி எங்கிறா, இவர் அழுகுறாரு, கண்ணை துறைக்கிறாரு. இவர் பிள்ளை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நானும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் பிள்ளை எடுத்து அங்கால ஹோலுக்கு போயிட்டாங்க. இவ அப்படியே கொஞ்சம் கண்ணு சாகிறா. மெதுவா இவர் எழும்பிக்கிட்டு போய் அந்த பிள்ளைக்கு மேல போட்டிருந்த அந்த பெட்ஷீட் எடுத்து மகளை அப்படியே காலை மூடி அந்த காலில் அப்படியே கையை வச்சு இப்படி பிடிச்சு அழுவுறார். மகள் தூங்கிட்டா. அந்த பிள்ளைய தொட்டு என் பிள்ளை எவ்வளவு வலியை தாங்கியிருக்க வேண்டாம். இதுதான் தகப்பன். அழுதல் யாருக்கும் தெரியாது, நம்ம பார்த்ததுனால நமக்கு தெரியுது. இப்படித்தான் தகப்பன்கள். அவன் நமக்காகவே வாழ்றவங்க தான் தகப்பன். ஒரு பிள்ளையை பற்றி அந்த பிள்ளை உழைச்சி எனக்கு சம்பாதிச்சு தரணும் என்று எந்த தகப்பனும் ஆசைப்படுறதில்லை. அது நல்லா இருக்கணும் என்கிறது தான் ஆசை. இருக்கிறதையும் கொட்டி கொடுத்துட்டு போறதுதான் தாயின் தகப்பன். அவனையும் நல்லா படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு அவளையும் நல்ல ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு நல்லா வச்சுட்டு அவங்க திருப்தியா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இப்ப எனக்கிட்ட இருக்கிறதும் உனக்கு தான் வேண்டிட்டு கபருக்கு வெறும் கையோட போறதுதான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை மரணம் வரைக்கும் பார்த்து மதிச்சா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவான். அதனாலதான் அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொல்றதோட உன் பெற்றோர்களுக்கு நீ துரோகம் செஞ்சிடாதங்கிறத சேர்த்து சொல்றான். தாய் தகப்பனுடைய விஷயத்துல எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் தகப்பனின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது, உன் தகப்பனின் அதிருப்தியில் அல்லாவின் அதிருப்தி இருக்கிறது அப்படி என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நேராங்க சொல்றாங்க. எனவே தாய் தகப்பனை எப்பவுமே நாம மதிக்கணும், அவங்கள விட்டு கொடுக்க கூடாது. அவங்கள நம்ம கடைசி வரைக்கும் நல்ல இரக்கமா பார்த்து மனசு நோகாம வச்சுட்டோம்னா அந்த ஒரு விடயம் போதும். அல்லாஹ்க்கு இணை வைக்காம நாம இருந்தா சொர்க்கம் போறதுக்கு. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த பெற்றோர்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக அவர்களுக்காக துஆ செய்யலாம். மௌத்தாயிட்டாங்களா துஆ செய்யுங்க. எந்த தொழுகையிலையும் மறந்துடக்கூடாது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த துஆவின் அர்த்தத்தை கூட பாருங்க. யா அல்லாஹ், நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு எப்படியெல்லாம் அவங்க இரக்கம் காட்டினாங்களோ நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. துஆ செய்யறத விட்டுறக்கூடாது.
பெற்றோர்களுக்காக துவா செய்யணும். 3 விடயம் ஒரு மனிதன் மரணித்தாலும் வந்துகிட்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3 விஷயம் கபருக்கு போனாலும் வரும். அந்த ஒன்று வலதின் சாலிஹின் எதுவுலகு, நம்முடைய பெற்றோர்களுக்காக செய்த துவா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம பாப்பா உமாக்காக நாங்க செய்யறது அவங்களுக்காக செய்யற துவா தான். அதுக்கு 3ஆம் நாளும் 40ஆம் நாளும் ஆஜி அசரத்தை கூட்டிட்டு எந்த உதவுறது இல்லை. நாமளே மனசார உருகி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தொழுகையில நம்ம வித்துருக்கு கொஞ்சம் டைம் தராங்க, துவா கேளுங்க. சுஜூதுல கொஞ்சம் டைம் எடுங்க, துவா கேளுங்க. அத்தையாத்து ஓதினத்துக்கு பிறகு துவா கேளுங்க. சஹருக்கு எழும்புறோம், கொஞ்சம் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்வோம். கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்யும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.